ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு இணையகைகள் ஐஏஎஸ் அகாடமி. ஸோ விடுபட நினைக்கும் குணமான நடிகை சில நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா, எஸ்ஏ எக்ஸாம்ல வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து நிறைய சர்ப்ரைஸ் இருக்கு. ஓகேவா, அதுல நமக்கு அதாவது நல்ல விஷயங்களும் இருக்கு, ஒரு சில மோசமான விஷயங்களும் இருக்கு. ஓகேவா, ஆனா அந்த மோசமான விஷயங்களுமே கூட நம்ம எப்படி நல்ல விஷயமா எடுத்துக்கிறது எல்லாமே நான் இந்த வீடியோ சொல்ல போறேன். தெரிஞ்சுக்கணும் நினைக்கிறவங்க வீடியோ கடைசி ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. அதே மாதிரி மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. எஸ்ஏ எக்ஸாம்ல யார் யாரெல்லாம் பாஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ எல்லாருமே நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி வீடியோ லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணிருங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். ஓகேவா, வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி எஸ்ஏக்கு நமக்கு அட்மிஷன் போயிட்டு இருக்கு. ஆன்லைன் டெஸ்ட் ஃபீஸ் 999 தான். இந்த 999ல 50 டெஸ்ட் கொடுக்குறோம். ஒரு டெஸ்ட்லயுமே எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் 140 கேள்வி கவர் ஆகும். மொத்தமா 7000க்கு மேற்பட்ட क्वेश्चंस கவர் ஆகும். அதுக்கான அந்த டெஸ்ட்டுக்கான டிஸ்கஷன் எக்ஸ்பிளனேஷன் கிளாஸஸ் நம்ம கொடுத்துருவோம். ஓகேவா, அதே மாதிரி கரண்ட் அஃபேர்ஸ் பிடிஎஃப் மந்த்லி கொடுத்துருவோம், ஃப்ரீயா கொடுத்துருவோம். அதாவது 999 வரவங்களுக்கு ஃப்ரீயா கொடுத்துருவோம். சேம் டைம் நம்ம ரேங்க் லிஸ்ட்டும் ப்ரொவைட் பண்ணிடுவோம். எல்லாமே சேர்த்து ஃபீஸ் 999 தான். ஆன்லைன் கோர்ஸ் வந்தீங்கன்னா ஃபீஸ் 299. இந்த 299ல இதுல கொடுக்குற விஷயம் எல்லாமே கொடுத்துருவோம். இது இல்லாம டாபிக் வைஸ் டெஸ்ட் பேட்ச், சைக்காலஜி கிளாஸ், அதுக்கான டெஸ்ட், அதுக்கான எக்ஸ்பிளனேஷன், ஜிஎஸ்ல 200க்கு மேற்பட்ட ரெக்கார்ட் வீடியோ கிளாஸஸ், இவ்வளவு விஷயங்கள் சேர்த்து 299 தான். நம்ம வந்து ஜிஎஸ்க்கு 1லைனர் மெட்டீரியல் போட்டிருக்கோம். அதுக்கான ஃபீஸ் 299. புக் தான், நீங்க நேரில் வந்து வாங்கினா 299 தான். இன்கேஸ் நம்ம கொரியர் போனா நீங்க கொரியர் சார்ஜ் எக்ஸ்ட்ரா பே பண்ற மாதிரி இருக்கும். ஓகேவா, நம்ம கிட்ட திருச்சியில இருக்கு. ஸோ திருச்சி ஸ்டூடெண்ட்ஸ், திருச்சி பக்கத்துல இருக்கவங்களா டைரக்ட் கிளாஸ், ஆஃப்லைன் கிளாஸ் அட்டன் பண்ணுங்க. ஏன்னா ஆஃப்லைன் கிளாஸ் வரவங்களுக்கு நம்ம ஃப்ரீ பிசிக்கல் ப்ரொவைட் பண்ணிடுவோம். ஓகேவா, ஸோ என்ன டீடைல் தெரிஞ்சுக்கணும் ஸ்கிரீன்ல தெரியுற இந்த 3 நம்பர் கான்டெக்ட் பண்ணி நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். ரைட், முதல் விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஓகேவா, இந்த வரப்போற எஸ்ஏ எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் ஒரு 2 போஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா புதுசா ஆட் பண்ண போறாங்க. ஆக்சுவலா போன எஸ்ஐல புதுசா ஒரு போஸ்ட் ஆட் பண்ணிருந்தாங்க, அந்த ஃபயர் டிபார்ட்மெண்ட்ல இருந்து. ஓகேவா, அது வந்து பாத்தீங்கன்னா போன வருஷம் ஆட் பண்ணிருந்தாங்க. அதையுமே ஃபர்ஸ்ட் சொன்னது நம்ம அகாடமி தான். ஓகேவா, நம்ம யூடியூப் சேனல் தான் ஃபர்ஸ்ட் சொல்லியிருந்தோம். அது வந்து ஆட் பண்ணிருந்தாங்க. இந்த வாட்டி வந்து பாத்தீங்கன்னா இன்னும் 2 போஸ்ட் ஆட் ஆக போகுது. அதுல ஒரு போஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா எஸ்ஓன்னு சொல்றது. ஓகேவா, எஸ்ஓ அப்படிங்கிற போஸ்ட் எஸ்ஐல வந்து பாத்தீங்கன்னா ஆட் பண்ண போறாங்க. அதாவது எஸ்ஓனா ஸ்டேஷன் ஆபீசர். இந்த ஸ்டேஷன் ஆபீசர் அப்படிங்கிறது வரப்போற எஸ்ஐ ஆட் ஆக போது. இது நமக்கு நல்ல விஷயம். ஏன்னா எஸ்ஓங்கிறது ஒன்று ஆட் ஆகிறப்ப நமக்கான வேகன்சிஸ் அதிகமாகும். ஓகேவா, ஸோ எஸ்ஓ. ரெண்டாவது பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் அசிஸ்டன்ட் ஜெயிலர். இது உங்களுக்கே தெரிஞ்சிருந்திருக்கும். ரெண்டாவது அசிஸ்டன்ட் ஜெயிலர். இந்த அசிஸ்டன்ட் ஜெயிலர் அப்படிங்கிற போஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா வரப்போற எஸ்ஐல ஆட் ஆக போது. இதை தாண்டி எஸ்எஃப்ஓ வந்து பாத்தீங்கன்னா போன வருஷமே ஆட் பண்ணிட்டாங்க. இதான் அந்த ஃபயர். ஓகேவா, இது இந்த வாட்டி இருக்கு, இதுவும் இந்த வாட்டி இருக்கு. அப்ப இந்த 3மே இந்த வாட்டி இருக்குங்க. அதாவது நார்மலா எஸ்ஐல வரப்போறது எல்லாமே இருக்கும், இந்த 3மே இருக்கு. இது போன வருஷமே ஆட் பண்ணிட்டாங்க, இந்த 2ம் இந்த வருஷம் ஆட் பண்ண போறாங்க. இது நமக்கு ஒரு பிரம்மாண்டமான விஷயம். அதனால வேகன்சிஸ் அதிகமாகும். சரிங்களா, இது ஒரு விஷயம். ரெண்டாவது விஷயம், நான் சொன்னேன்ல நல்ல சர்ப்ரைசஸ் இருக்கு, கொஞ்சம் பேடான சர்ப்ரைஸ் இருக்குன்னு சொல்லிட்டு. இந்த பேடான சர்ப்ரைஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த எஸ்ஐ எக்ஸாம்க்கான நோட்டிபிகேஷன் தள்ளி போகும். ஓகேவா, நான் நீங்களுமே நம்மள நேரடி கேட்டுட்டே இருந்தீங்க, என்ன ஆக்சுவலா போற போக பார்த்தா கொஞ்சம் தள்ளி போற மாதிரி தான் இருக்கு. ஓகேவா, கண்டிப்பா ரொம்ப நாள் ஆகாது. ஓகேவா, கொஞ்சம் தள்ளி போகும். ஆனா இந்த தள்ளி போகுங்கிறது பேடான விஷயம். அதையுமே கூட நம்ம நல்ல விஷயமா எடுத்துக்கலாம்னு சொன்னேன். அது என்னன்னு பாத்தீங்கன்னா, அதாவது ஃபர்ஸ்ட் எஸ்ஐ எக்ஸாம் எழுத போறவங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி படிக்க ஆரம்பிச்சிருந்தவங்களுக்கு இது ஒரு வரப்பிரசாதமான நியூஸ். இப்ப நோட்டிபிகேஷன் தள்ளி போகுது அப்படின்னா, இப்ப ஆக்சுவலா நோட்டிபிகேஷன் சொன்ன மாதிரி ஜூன்ல வந்தாலே எக்ஸாம் செப்டம்பர்ல தான். அப்படின்னு பார்த்தாலும் இன்னும் ஒரு 3 மாசம் டைம் இருக்கு எக்ஸாமுக்கு. அவ நோட்டிபிகேஷன் தள்ளி போக நமக்கு படிக்கிறதுக்கான டேஸ் அதிகமா இருக்கு. அதனால ஃப்ரெஷர்ஸ் பயப்பட வேண்டாம், நீங்களும் இந்த எக்ஸாமை தட்டி தூக்கிடலாம். ஓகேவா, ஆல்ரெடி படிச்சிருந்தவங்களுக்கு தான் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும், என்னடா எக்ஸாம் நாளைக்கே வச்சா சலட்டர் போய் எழுதிட்டு வந்தான்னு பாக்குறோம், லேட் ஆகிட்டே இருக்கே அப்படின்ட்டு உங்களுக்கு மட்டும் ஒரு மாதிரி இருக்கும். ஆனா பெரும்பாலானவங்களுக்கு இந்த லேட்டா போறது கொஞ்சம் நல்ல விஷயம் தான். சரிங்களா, அதனால நோட்டிபிகேஷன் கொஞ்சம் லேட் ஆகும். அப்படிதான் நமக்கு தகவல் வந்திருக்கு. சரிங்களா, இந்த அபிஷியல் நியூஸ் டிஎன்எஸ்எஃப் அப்டேட் பண்ணுவாங்க. ஓகேவா, கொஞ்சம் லேட் ஆகும். ஓகேவா, மற்றபடி வேகன்சிஸ் மீதி விஷயங்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு எஸ்ஐல அதாவது டிஎன்எஸ்எஃப் சொல்லுவாங்க, அப்ப நம்ம பாத்துக்கலாம். ஆனா இந்த 2 போஸ்ட் புதுசா ஆட் பண்ண போறாங்க. போன வருஷம் அந்த எஸ்எஃப் இந்த வாட்டியும் வருது. நோட்டிபிகேஷன் கொஞ்சம் தள்ளி போகும். இந்த விஷயங்கள் எல்லாமே புதுசா எஸ்ஏ எக்ஸாம் எழுத போறவங்களுக்கு ஒரு சூப்பரான நியூஸ். ஓகேவா, ஆல்ரெடி படிச்சுட்டு இருக்கோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. டைம் இன்னும் எக்ஸ்ட்ரா கிடைச்சிருக்கா, நிறைய டெஸ்ட் போட்டு பாருங்க, இன்னும் கொஞ்சம் நிறைய படிங்க. ஏதாவது 2-3 டாபிக் படிக்காம இருந்தீங்கன்னா நம்ம அதெல்லாம் படிச்சுக்கலாம். ஸோ டைம் எக்ஸ்டெண்ட் ஆகுறதுங்கிறது எல்லாருக்குமே ஒரு நல்ல விஷயம் தான். சரிங்களா, அதை சொல்லலாம் தான் வந்தோம். சேம் டைம் எஸ்ஏக்கு நம்ம அகாடமி அட்மிஷன் போயிட்டு இருக்கு. இது ஃபீஸ் டீடைல் ஸ்டார்டிங்ல சொல்லியிருப்பேன். டெஸ்ட் வந்தா 999, ஆன்லைன் கோர்ஸ் வந்தா 299, மெட்டீரியல் மட்டும் வாங்கினா 999. ஓகேவா, ஆஃப்லைனே கிளாஸ் போயிட்டு இருக்கு. ஜாயின் பண்ணணும்னா இந்த 3 நம்பர்ல எந்த மகள் கான்டெக்ட் ஜாயின் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஒரு முக்கியமான வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.